அப்ப அந்த உளுந்து இருக்குல்லம்மா, உளுந்து என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர் இருக்கும். பரவாயில்லையே, உனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. தோரம்பருப்பு என்ன கலரு, உளுந்து என்ன கலர்னு தெரியல. ஆமா, ஏஞ்சலுக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஏஞ்சல்கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம். இந்த உளுந்து வந்து பாப்பா செடியில் வளர்கிறதா, கொடியில் வளர்கிறதா, மரத்துல கிடைக்கிறதா? கரெக்ட். இதுக்கு தான் படிச்ச பிள்ளைகிட்ட கேட்கணுங்கிறது. சும்மா போய் நீ இந்த பல்லு போன ஆளுக்க வெத்தலை பாக்கு கரையோடு இருக்கிற ஆட்கள்லாம் கேட்டால் எப்படி என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நீ சொல்லு பாப்பா. உளுந்து மரம் அப்படிதானே? ஆமாம் ஆமாம். உளுந்து என்பது ஒரு மரத்தில் விளையக்கூடியது. அது எங்கேம்மா அதிகமாக இருக்கும் இந்தியாவில்? காயா தொங்கும். காயா தொங்குமோ? தொங்கும். அதை நீங்கள் பறிச்சுட்டு போய் பழமாக ஊத்தம் போட்டுக்கிடணும், சரியா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் அது உளுந்தா மாறும். ஆமாம், சரிம்மா, ரைட். இந்த உளுந்தை வச்சு உளுந்தங்களிக்கின்றது ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆமாம். இந்த உளுந்தங்களி எப்படி கிண்டுறது பாப்பா? அது சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? உடம்புக்கு நல்லது இல்லை. ஏங்க, ஒரு மரத்தில் விளையக்கூடிய காயா தொங்கி அதை பழமா மாற்றி அதை போய் நீங்கள் கூழாக காய்ச்சி குடிக்கணும்னா அது உடம்புக்கு என்ன செய்யும்? கெடுது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா.